கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது கொரிந்தியர்களின் நிருபம் 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, தேவனை நம்பி இருப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? தேவன் மேல இருக்கிறதா, அல்ல உலகத்தின் மேல இருக்கிறதா? உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு. உலகத்தின் மூலமா அநேக காரியங்கள், நண்பர்கள் மூலமாக, தெரிந்தவர்கள் மூலமாக, சொந்தக்காரங்க மூலமாக அநேக காரியங்கள் நடந்தே ஆக வேண்டும். அது இல்லாமல் நம்ம தனியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆனா அவங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமா? அவங்களையும் நமக்கு உதவி செய்வதற்காக ஏற்படுத்திய தேவன் மேல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து அறிவதற்காக இன்றைய தேவன் நம்மளை அழைக்கிறார். தேவன் மேல மட்டும் நம்ம நம்பிக்கை வைத்தோம்னா நமக்கு உதவி செய்வதற்காக அநேக காரியங்களை, அநேக ஆட்களை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைப்பார். நான் அதை ரொம்ப சாட்சியா சொல்ல முடியும். இதை நான் சொன்னேன்னா இப்போதைக்கு எனக்கு நேரம் பத்தாது. அநேகர் எனக்காக உதவி பண்ணியிருக்காங்க. எப்ப தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னால அவங்க பண்ண உதவி எல்லாமே நான் கீழே உழுந்து போறது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், நான் நீ தேவனுக்காக ஓடுவேன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நடந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது அற்புதமாக இருக்கும். அப்ப நம்ம நம்பிக்கை எங்கே இருக்கிறது? இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, உங்களது நம்பிக்கை எந்த இடத்திலே இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிவதற்காக இன்றைய தினம் தேவன் உங்களை அழைக்கிறார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். அப்படிப்பட்ட மரணம்னா என்ன? நம்ம எல்லாமே மரணிக்கு தான் போகிறோம். எல்லாமே ஒரு நாள் பெட்டிக்குள்ளே போத்தா போகிறோம். எல்லாமே ஒரு நாள் உலகத்தை விட்டு பிரிய போகிற காலம் வரப்போகிறது. அது இன்னைக்கா நாளைக்கா அது தேவன் மட்டுமே அறிவார். அந்த வேலையை தேவன் மட்டும்தான் தெரியும். நம்மளோட ஜனிப்பிக்கும் நாளும் மரணிக்கும் நாளும் அந்த வேலையும் தேவனுக்கு மட்டுமே தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம அதுக்குள்ள இடைப்பட்ட காலத்தில் தேவ நாமத்துக்கு மகிமையான காரியங்கள் ஈடுபடுவதற்காக தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு கிரேஸ் டைம். இப்படிப்பட்ட மரணம்னா என்னன்னா ஆத்தும மரணத்தை பற்றி சொல்லப்படுகிறது. வேதத்துல சொல்லப்படுகிற மரணம் ஆத்தும மரணத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஆத்மாவை, சரீரத்தை கொள்ளுவதற்கு பயப்படாதீங்க, ஆத்மாவை நரகத்தில் தள்ளுபவர்களுக்கே பயப்படுங்கன்னு வேதத்தை படிக்கிறோம் நம்ம. ஏன்னா ஆத்மா கர்த்தருடைய பார்வையில் வெளியேற பெற்றது. வேதத்துல படிக்கிறோம்னா நம்ம ஆத்மா வெளியேற பெற்றது. ஏன்னா ஆத்மாவில் யார் வாசம் பண்ணுகிறார்? பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுகிறார். அப்ப அந்த ஆத்ம மரணத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும். ஆத்ம மரணத்திலிருந்து விடுபடுவதுன்னா என்ன? முழுமையாக தேவனை ஏற்றுக்கொள்வது. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் பவுலடிகளார் சொன்னது போல அந்த நிலைமைக்கு நம்ம போகிறது தான். அதாவது ஒருவேளை அது கஷ்டமான காரியமா நினைக்கிறீங்களா? கிடையாது. அதை ஈஸியாக பெற்றுக்கொள்வதற்காக தான் தேவ மகிமை உங்களை நிரப்பி இருக்கிறது. தேவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை போதும். தேவனே, ஆண்டவரே, இன்றைய தினத்திலிருந்து நான் உமக்காக ஓடுவேன் ஆண்டவரே, நான் இன்றைய தினத்தில் உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே, அந்த ஒரு வார்த்தை தேவன்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை திருப்பி கொண்டு வைத்து விடுவார். தேவன் வைத்து விடுவார். ஒரு காரை பார்க்கலாம், ஒரு பைக்கை பார்க்கலாம், ஆக்சிடென்ட் கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகும், நெளிஞ்சு போய் நிற்கும். ஆனால் அதை சரி பண்ணுறவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த டிங்கரிங் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து திருப்பி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா புது கார் மாதிரி பெயிண்ட் பண்ணி எல்லாமே வரும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஓட்டத்தில் அங்கங்கே அடி வாங்கி வாங்கி நெளிந்து குலைந்து போயிருக்கிறோமா? இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே, எனக்கு உங்கள் ரத்தம் என்மேல் தெளிக்கப்பட்டிருக்கு, நன்றி ஆண்டவரே அப்படின்னு தேவன்கிட்ட வருவோம். தேவன் நம்மளை புது பொலிவுடன் புதிய மனிதனாக புதிய கிருபையால் முடிசூட்ட வல்லவராக இருக்கிறார். கடந்ததெல்லாம் முடிந்து போன காரியங்கள். நம்ம வாழ்க்கையில் அந்த வருடத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் இருக்கும். புதிய வருடத்தில் நம்ம போகும்போது நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க. தேவன் தப்புவித்த தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, நம்மளை ஆத்ம மரணத்திலிருந்து தப்புவித்த தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப தப்புவிக்கப்பட்டு புது சிருஷ்டியாக புதிய வருடத்தில் போக போகிறோம். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? வாயில திறந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவது தான் நம்மளோட வேலை. ஆனால் தான் பாருங்க, அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிப்பார், இனிமேலும் தப்புவிப்பார். இது பாருங்க, பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் டென்ஸ் 3 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப 3 எதுக்காக நம்மளை தப்பி வைக்கிறார்? அவர் நாமத்துக்கு மகிமையான காரியங்கள் ஈடுபடுவதற்காக, அவரை உயர்த்தி பிடிப்பதற்காக. அப்ப நம்ம நம்பிக்கை எங்கே இருக்கிறது? அதாவது
இப்பொழுதும் தப்புவித்தார், இனிமேலும் தப்புவிப்பார், இப்பொழுதும் தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார். அவரை நம்பி இருக்கிறோம். அப்ப நம்ம நம்பிக்கை எங்கே இருக்கிறது? மூச்சில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் வேதத்துல படிக்கிறோம். அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக படைத்த தேவனை நம்புகிறோமா? அவர் சாயலாக படைக்கப்பட்ட நம்மளை படைத்த படைப்பை அவரை நம்புகிறோமா? இல்ல வேற காரியங்களை, உலகத்தின் காரியங்களை நம்பிக்கொண்டு இதை வச்சு நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமா? எல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக ஓடும். ஆனால் முடிவு வரும்போது அது எல்லாமே நமக்கு கையை விட்டு எடுபட்டு போட்டு விடும். நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன? இயேசு ஒருவர் தான், கர்த்தர் ஒருவர் தான். அந்த நல்ல பங்கை பற்றி கொள்வதற்காக தேவன் நம்மளை தப்புவித்துக் கொண்டே இருக்கிறார். இனிமேலும் தப்புவிப்பார், இனிமேலும் தப்புவிப்பார். அதான் தேவ கிருபை. அதான் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். தேவன் இன்னும் தப்புவித்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். நேற்றைய தினம் தப்புவித்தார், இன்றைய தினம் தப்புவித்தார், நாளைய தினம் தப்புவிப்பார். நேற்றைய தினம் தப்புவிச்ச தேவன் இன்றைய தினம் அவர் சொன்னதை கேட்கல அப்படின்னோட நம்மளை கைவிட்டு போகிற தேவன் கிடையாது. கர்த்தர் என்றென்றும் மாறாதவர். அவர் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டு அவர் நாமத்துக்கு மகிமைக்காக நம்ம ஓடுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் தப்புவிப்பீர், இன்றும் தப்புவிப்பீர், நாளையும் தப்புவிப்பீர் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆத்ம மரணத்திலிருந்து எங்களை நீர் மீட்டெடுப்பதற்காக நீர் எங்களை தப்புவித்துக் கொண்டே இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அந்த விடுதலை பெற்ற நாங்கள் அந்த விடுதலையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உலகத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உமது நாமத்துக்கு மகிமை என்று அவர்கள் ஓடப்போவதற்காக நன்றியானவர். அவர்கள் நம்பிக்கை உண்மையில் மட்டுமே இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்பா 5 காட்டு